நிற்கினிய அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, இந்த முகம் பிரகாசமாக பொலிவு நிறைந்ததாக அழகாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், எதை அப்ளை பண்ணால் முகம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதையுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த முகத்தில் எவ்வளவு கோட்டிங் அப்ளை பண்ணாலும் முகத்தில் இருக்கிற வேர்வை துவாரங்கள் திறந்து மூடி காற்றில் இருக்கிற காஸ்மிக் எனர்ஜியை கிரகிக்கக்கூடிய தன்மையில் இல்லாமல் நீங்கள் எதையாவது அப்ளை பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே முகம் சுருக்கம் பெற்று அழகு இல்லாமல் போய்விடும். உண்மையிலேயே அழகாக இருக்கணும்னு நினச்சி இதை மேக்கப் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த அழகு என்பது தற்காலிகம். குறைஞ்சது அரை மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் அவ்வளோதான், சொங்கி மாதிரி ஆயிரும். அதனால் முகத்துக்கு அழகு கிடைக்கணும், எப்போதுமே முகம் பிரகாசமாக இருக்கும், பொலிவு நிறைந்ததாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி என் முகம் இருக்கணும், எல்லோரும் ரசிக்கிற மாதிரி என் முகம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணி போட்டு நல்லா தேய்க்கணுமா அப்படின்னா தேய்க்கக்கூடாது. அப்படி ரப் பண்ணாமல் லைட்டாக அப்படி ஒத்தி தொடச்சிங்கன்னா போதும். அந்த ஈரப்பதம் இருந்தால் தண்ணீர் மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய தன்மை உடையது. மிக வேகமாக மின்சாரத்தை கடத்துகிற தன்மை நீருக்கு உண்டு. அப்போ லேசான ஈரப்பதம் இருந்தால் இரத்த ஓட்டம் அதிகமாகும், உயிரோட்டம் அதிகமாகும், மின்னோட்டம் அதிகமாகும். நம்ம முகத்துக்கு தோலுக்கு அடியில் இரத்த ஓட்டம் அதிகமாகி முகம் மலர்ச்சியாக, தெளிர்ச்சியாக, பிரகாசமாக, கவர்ச்சியாக இருக்கும். அதை விட்டுட்டு 2 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் பவுட்ரு போடுறதும், சோப்பு போடுறதும், லோஷன் அப்ளை பண்ணுறதும், மேக்கப் திங்ஸ் அப்ளை பண்ணுறதும் இதெல்லாம் வேஸ்ட், தற்காலிகம். யார் ஒருத்தர் இந்த முகத்தை அடிக்கடி அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ நிரந்தரமாக இந்த முகம் அசிங்கமாயிரும். இது சத்தியமான உண்மை. காலத்துக்கும் இந்த முகம் பார்க்குற மாதிரி கவர்ச்சியாக அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை இயற்கையாக செய்யுங்க. எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அடுத்து செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போதுமே சிரித்த முகமாக இருங்க. எப்படி சார் சிரிக்கிறது? மனசில் 1008 கவலைகள், பிரச்சனைகள், டென்ஷன்கள், கோபம், இதில் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, பல்ல காட்ட முடியுமா அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முகம் மலரக்கூடிய வகையில் மனசு விட்டு சிரிக்கணும். வாய்ப்பே இல்லைனா, அப்படி சிரிக்க வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த முகம் அழகாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற ஒரு பயிற்சியை செஞ்சிங்கன்னா எப்போதுமே முகம் அழகாக பிரகாசமாக இருக்கும். அதாவது கண்ணை 10 தடவை கண்ணடிக்கணும். யாரையும் பார்த்து இல்லை, நீங்களாம் தனியாக உட்காந்து நல்லா கண்ணடிக்கணும். கண்ணை நல்லா விரிக்கணும், சுருக்கணும். மிக முக்கியமாக இந்த முகத்தசைகளுக்கு ஒரு அசைவு கொடுக்கணும். இந்த முகத்தில் இருக்கிற தசைகளுக்கு அழகு பெறணும், அந்த தசைகள் புத்துணர்ச்சி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி. இப்போ கை காலுக்கு பயிற்சி கொடுத்தா எவ்வளோ அழகாகுது, எவ்வளோ ஸ்டிப் ஆகுது, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. இந்த முகத்துக்கு ஒரு பயிற்சி கொடுத்தீங்கன்னா, முகத்தசைகளுக்கு ஒரு அசைவு கொடுத்தீங்கன்னா முகத்துக்கு காற்றோட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், நீரோட்டம், உயிரோட்டங்கிற 5 விதமான ஓட்டமும் போய் முகத்தசைகள் அப்படியே பொலிவு நிறைந்ததாக பிரகாசமாக இருக்கும். பியூட்டி பார்லரும் போக வேண்டாம், எதுவும் போட வேண்டாம், எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். முடிஞ்சால் அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தோட இப்போ சொன்ன மாதிரி இந்த முகத்தசைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முகம் பொலிவு நிறைந்ததாக பிரகாசமாக, அற்புதமாக, அழகாக இருக்கும். தனக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கவர்ச்சியாக இருக்கும். தயவுசெய்து இந்த முகத்தில் எதையாவது அப்ளை பண்ணி இந்த வேர்வை துவாரங்களை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முகத்தோள்கள், நம்ம உடம்பில் இருக்க தோல்லையே ரொம்ப மென்மையான தோல் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடியதான். அப்போ இந்த தோலில் இருக்கிற வேர்வை துவாரங்களை நாம் ஏதாவது அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே சுருக்கம் வந்து இளமையில் முதுமை அப்படிங்கிற மாதிரி இந்த முகம் நிரந்தரமாக அழகற்று அசிங்கமாக சுருக்கம் விழுந்துடும். எப்போதுமே பிரகாசமாக அழகாக இருக்கணும்னா இப்போ சொன்ன மாதிரி எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். முகத்தசைகளுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க. அற்புதமாக அழகாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, சிரித்த முகத்தோடு இருங்க. நன்றி, வணக்கம்.